அவன்கிட்ட கேப்ப அவனு இல்லன்றுவான், இவன்கிட்ட கேப்ப இவனு இல்லன்றுவான், அண்ணன் இல்லன்றுவான், தம்பி இல்லன்றுவான், மாமனார் இல்லன்றுவாரு, மச்சான் இல்லன்றுவான், உயிர் நண்பன் இல்லன்றுவான். என்னடா எல்லா வாசலும் அடைக்கிறாங்கல்ல, நான் எங்கடா போவேன்? எல்லாரும் இல்லங்க அனுவல எவ்வளவு நம்புறது? இந்த நேரத்துல ஒண்ணு நீ சாவு நினைக்குவ, இல்லைன்னா இதை நினைச்சு மண்டலா போவ. இந்த ரெண்டு தான் ஏற்படும் உனக்கு. ஆனா கடவுளை நம்புனா அப்படி இறக்கி அல்லா, உன்னை விட்டா யாருமே இல்ல, நீதான் கதி, எவனையும் நம்பி வேலை இல்ல, நீ பார்த்து அல்ல எனக்கு உதவி செய்ய அப்படின்னு நினைச்சு பாரு. இவங்க இல்லன்னு சொன்னாலும் அவனுக்கு பொருட்டா தெரியாது, ஒரு நம்பிக்கை அப்படி பிறக்கும். அப்ப உடனே உனக்கு ரூபாய் கிடைச்சிருக்காது, உன்னை அறியாம ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். சரியான இடத்துல நான் முறையிட்டுட்டேன், எனக்கு நீதி கிடைக்கும், எனக்கு கண்டிப்பா எனக்கு என் பிரச்சனை தீர்வு கிடைக்கும், போங்கடா ஒரு பையன் தயவும் தேவையில்லைன்னு அப்படி உதறி விட்டுட்டு கொசு உட்கார்ந்து உதறி விடுறமே, அப்படி சீட்டு விட்டு எந்திரிக்கிறோம் பாருங்க. இது யாருக்கு வரும்? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தருக்கு மட்டும்தான் இது வருமே தவிர கடவுள் இல்லைங்கிறவனால முடியாது. கடன் கிடைக்காட்டி சாவுவான், துன்பங்களுக்கு சாவுவான், பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா செத்து போயிடுவான். இந்த மாதிரியான ஒரு காட்சிகளை நீங்க உலகத்துல பாக்குறீங்க. இப்ப கடவுளை நம்ப ஏண்டா கடவுளை மறுக்கிறீங்க? இவ்வளவு பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை நிகழ்த்துற கடவுளை மறுக்கிறதுனால உனக்கு கிடைச்ச நன்மை என்ன? கடவுள் நம்பிக்கை நம்ம நம்புற பிரகாரம், கடவுள் நம்புறான்ல, கடவுளை நம்புறவன நம்பிக்கை பிரகாரம் கடவுள்ங்கிறவன் எல்லா வகையிலும் வசந்தவன் நம்ம நம்புறோம். அப்படிதான் நம்புறோம். கடவுளை நம்புறவன் நம்மளை விட உயர்ந்தவன் என்று கடவுளை நம்புறான். அவன் கீழே போய் சைதா செஞ்சாலும் கும்பிட்டாலும் கையேந்தினாலும் அவன் நம்பிக்கை பிரகாரம் தன்னை விட உயர்ந்த இடத்துல தான் போய் கேட்டு இருக்கிறான். கடவுளை நம்பாதவன் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய நிலைமை வருது? மனுஷன்ட்ட ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு குணம் இருக்கு, இது நீங்க விளைவிக்கணும். எல்லா மனுஷன்ட்டையும் உள்ள குணம், அவனுடைய சுபாவத்திலேயே யாருக்காவது அடங்கி போவதுங்கிறது ஒண்ணு இருக்கு. மனுஷனுடைய சுபாவம் இது. சரியான இடத்தில் நீ அடங்கல் என்று சொன்னா தவறான இடங்களில் அடங்குவா. இந்த சைக்காலஜிலே கடவுள் இருக்காங்க விளங்கிக்கலாம். யாருக்கு அதனால பாருங்க, அரசியல்வாதி காலில் போய் விழுவான், யாரு காலிலேயும் விழுந்துகிட்டு இருக்கணுமே, யாரையாவது கும்பிடணும், கண்டோணும், சரிங்க சரிங்க, இது எல்லாத்தையும் இருக்கு. அதாவது இந்த கும்பிடக்கூடிய குணம் இருக்கு பாருங்க. அவன் என்னதான் இருந்தாலும் நமக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு அதுக்கு போய் கும்பிடும் நினைக்கிறான். அதனால எல்லா இடத்துலயும் போய் என்ன செய்யறான்? தலையை காட்டிட்டு போயிடறான். கடவுளை இருக்கிறான்னு சொன்னா கடவுளை கொண்டு போயிடுவான். கடவுள் இல்லைங்கிறான்னு வைங்க, அவன் எதை கும்பிடுவான்? கும்பிடாம இருக்கவே முடியாது, எதையாச்சும் கும்பிட்டு ஆகணும். கல்யாணத்தை வீரமணி தான் நடத்தினடா சொல்லுவான். வீரமணி வந்து அந்த மாலை எடுத்து கையில் வந்தாதான் அது கல்யாணம். புரோகிதர் வேணாம், ஆனா இந்த புரோகிதர் வந்தாகணும். புரோகிதர்லாம் வேணாம், யார் வரணும்? இந்த புரோகிதர் வந்து இவர் வந்தா தான் எங்களுக்கு அதை கௌரவம், இவர் வந்தா தான் அந்த கல்யாணம் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவுலையாவது இந்த கும்பிடுதல், இந்த கும்பிடுற தன்மை எல்லா மனுஷன்டையும் இருக்கு. நீ வந்து உன்னை விட மேம்பட்டவனை கும்பிடுறதா முடிவு பண்ணிக்கிட்டேன்னா ஒரு சுயமரியாதை பாதுகாப்பு. கீழான இடத்துல கும்பிடல, அட இல்லன்னு வச்சுட்டு போடா. யாருக்கு முன்னாடி குனிஞ்ச? நீ உன் நம்பிக்கை பிரகாரம் உன்னை விட எல்லாத்தையும் விட சிறந்தவன் அவனுக்கு தான் குனிஞ்ச. உன்னைய மாதிரி மலத்தை சுமந்துக்கிறவன, உன்னைய மாதிரி சிறுநீரை சுமந்துகிட்டு இருக்கிறவன, உன்னைய மாதிரி ஆசாபாசம் உள்ளவன, உன்னைய மாதிரி எல்லா வகையிலையும் பலவீனமானவன, உன்னைய மாதிரி நோய்க்கு ஆளாகக்கூடியவன, உன்னைய மாதிரி முதுமை அடையக்கூடியவன, உன்னைய மாதிரி செத்து போகக்கூடியவன கும்பிடலையே. உனக்கு மேல உள்ளவனத்தை கும்பிட்ட. நீ மேல உள்ளவனை கும்பிட மறுத்தேன்னு சொன்னா கீழே உள்ளவனை உனக்கு ஈக்குவலா உள்ளவனை கும்பிடுவ, இல்லைன்னா உன்னை விட கீழே உள்ளவனை போய் கும்பிடுவ. அந்த நிலைமைக்கு ஆளாகாமல் மனுஷனை தடுத்து நிறுத்துவது இந்த கடவுள் நம்பிக்கை. இதுக்கு பெரிய பெரிய சான்றுகள் ஆதாரங்கள்லாம் வேண்டியதே இல்லை. இப்ப கண்ணுக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆதாரம் தான் நமக்கு. இப்ப ஈவர பெரியார் எவ்வளவு நாள் ஆச்சுங்க? அவர் பிறந்து 103 வருஷம் ஆகுது. அவர் செத்து எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு 20 வருஷம் இருக்குமா? அவ்வளவுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பிறந்து 103 வருஷம், அவர் செத்து எவ்வளவு இருக்கு? ஒரு 20 வருஷம் இருக்கும். அந்த ஆள் செத்து 20 வருஷம் தான் ஆகுது. 20 வருஷத்துல கல்ல சிலை வச்சு கும்பிட எல்லாம் செஞ்சு விட்டானா சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தப்ப எவ்வளவு நாள் இருக்கும்? 1004 வருஷம் ஆச்சு. அப்ப 20 வருஷத்துல இவ்வளவு மாற்றம் வந்தா 1000 வருஷத்துல எவ்வளவு மாற்றம் வந்திருக்கணும்? 20 வருஷத்துல உனக்கு ஒரு கல்லு தேவைப்பட்டுச்சு, 20 வருஷத்துல ஒரு சிலை தேவைப்பட்டுச்சு, 20 வருஷத்துக்குள்ளேயே மாலை தேவைப்பட்டு போச்சு, 30 வருஷத்துல கோவில் தேவைப்படும், 40 வருஷம் தேர் தேவைப்படும், எல்லாம் தேவைப்பட்டு போயிடும். 20 சிலை அளவுக்கு நிக்குது, விழாக்கள் வந்துருச்சு. அண்ணாவுக்கு சமாதி கட்டி அங்க செருப்பு கட்டிட்டு போங்க, அந்த அளவுக்கு அங்கேயும் 10 கிதெல்லாம் கொளுத்தி அது வழிபாடு தலமா ஆகி போச்சு. அப்ப 10 வருஷம் 20 வருஷத்துல இவ்வளவு நடக்குதுன்னு சொன்னா 1400 வருஷம்ங்கிறது அப்படி தலைகீழா மனுஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய நீண்ட காலம், பெரிய காலகட்டம். இது என்ன வேணா நடந்து போயிடும். நபிகள் நாயகத்து இங்க சில இருக்குதா? எங்கேயாவது திருவிழா உண்டா? தேர் உண்டா?
ஒண்ணுமே கிடையாது. நபிகள் நாயகமே நீங்க தான் எங்களுக்கு பிள்ளையை தரணும்னு கேட்டது உண்டா? நபிகள் நாயகமே எங்க நோயை நீங்க தான் நீக்கணும்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட கடவுளை நம்பின காரணத்தினால, நம்பிக்கை ஒரு இடத்துல கரெக்டா வச்சுட்ட காரணத்தினால வேற இடத்துக்கு நம்ம போகவே இல்லை. வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோம், சரியான இடத்துல வச்சுட்டோம், உயர்ந்த இடத்துல வச்சுட்டோம். அதுக்கு மேல வேற இடத்துல வச்சா கீழே இறங்கணும், மேல வர முடியாது. எதுக்கு மேல இடம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு நம்பிக்கை வச்சுட்டோம். எல்லாம் சூப்பர் பவர். அவன்கிட்ட கொண்டு நம்பிக்கை வச்ச பிறகு கீழே இறங்குறவன நிலைமை உனக்கு என்ன செய்யல, ஏற்படவே இல்லை. 1400 வருஷமாக நீ கல்ல வணங்காம இருக்கிற, 20 வருஷத்துல பகுத்தறிவாதிங்கிறவன் கல்ல வணங்குறான்னா யார் பகுத்தறிவாதி? யார் பகுத்தறிவாதின்னு கேட்கிறேன். 20 வருஷத்துல கொண்டு போய் கல்லுக்கு மாலை போடுறான, 14 நூற்றாண்டு ஆன பிறகு நீ மாலை போடாம இருக்கிறிய, யார் பகுத்தறிவாதி? நீ எந்த தலைவன் காலையும் விழுவலையே, எவனுக்காக வேண்டி ஜெய போட்டுட்டு ஓடலையே, அவன் ஓடிட்டு இருக்கிறான, யார் பகுத்தறிவாதி? அப்ப பகுத்தறிவாதம் எதுன்னு கேட்டா கண்ணு முன்னாடி காட்டுறான் அல்ல. இதுவே பெரிய அதிசயமா இருக்கு. இத்தனை வருஷம் கடந்த பிறகு கூட எவனாலே அசைச்சு பார்க்க முடியல. அல்லாண்டு அல்லா தாண்டா, அல்லா இடத்து யாரும் கொடுக்க முடியாது. என் முன்னாடி கொடுக்க மாட்டேன், பிள்ளைய கொடுக்க மாட்டேன், புருஷனுக்கு கொடுக்க மாட்டேன், அம்மாவை கொடுக்க மாட்டேன், அத்தாவை கொடுக்க மாட்டேன், அஜத்து கொடுக்க மாட்டேன், தலைவனுக்கு கொடுக்க மாட்டேன், அந்த இடம் ஒரே ஒருத்தனுக்கு தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டு ஒரு சமுதாயம் காப்பாத்திக்கிட்டு வருது. இபாதத்து இல்லாத சமுதாயம், தண்ணி அடிக்கிற சமுதாயம், கெட்ட செயல்களில் மூழ்கி போன சமுதாயமா இருந்தும் கூட இதுல கரெக்டா தான் பாருங்க. எல்லாத்திலும் கரெக்டா தான் எங்க போயிருப்பாங்க, எல்லாத்திலும் நம்ம கரெக்டா இல்ல. ஆனா இதுல கரெக்டா இருக்கும்ல, அரைக்குறைய 1% இஸ்லாமே இந்த வேலை செய்யுது. நம்ம கிட்ட இருக்கிற இஸ்லாம் இருக்கு 1% இஸ்லாம் தான். இன்னும் 99 வர வேண்டி இருக்குது. 1% இஸ்லாம் இருக்கும் பொழுது இவன் நபியை கும்பிட மாட்டேங்கிறான். 1% இஸ்லாம் இருக்கும் பொழுது இவன் கல்ல வணங்க மாட்டேங்கிறான். 1% இஸ்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் வணங்காட்டாலும் போயிட்டு போறான். சூரியனை வணங்க மாட்டான், சந்திரனை வணங்க மாட்டான், மரத்தை வணங்க மாட்டான். அப்போ உனக்கு எது பகுத்தறிவுங்கிற? இந்த 1% செய்யற வேலை உன் 100% செய்யலையே. உன்னுடைய பகுத்தறிவு 100% பகுத்தறிவுங்கிறியப்பா, அது செய்யாத வேலையை 1% கடவுள் நம்பிக்கை பண்ணுது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை பண்ணுது. அப்ப நம்ம விளங்கணும், கடவுள் ஒருத்தன் இருப்பதுதான் அறிவுக்கு ஏற்றது. கடவுள் ஒருத்தனை நம்புறதுதான் நமக்கு ஏற்றது, சமுதாயத்துக்கு ஏற்றது. கடவுள் ஒருத்தனை நம்புறதுதான் ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியது. நீங்க எல்லாம் அந்த நம்பிக்கை உள்ள மக்கள். ஒரு நாளைக்கு ராத்திரியில் இன்னைக்கு வேண்டாம் உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கும், கவலை இருக்குல்ல? கவலை இல்லாம யாராவது இருக்கிறீங்களா? ஒரே நாள்ல ஒரு செகண்ட் அந்த கவலை இறக்கி வைக்க வழி சொல்லிட்டா உங்களுக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு தொழுது புட்டு ஒரு அரை மணி நேரம் அழுது துவா செய்யுங்க. தமிழ்லையே என்னென்ன உங்களுக்கு வேணும் அழுது கடவுள்கிட்ட கேளுங்க. அரை மணி நேரம் கழிச்சு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது மனசுல, ஒரு கவலை இருக்காதுங்க. எல்லாத்தையும் இப்படி இறக்கி கொண்டு போய் ஒரு சுமைகளை கொடுத்துட்டு நம்ம வெறும் ஆள் அடிக்கிற மாதிரி இருக்கும். மூட்டை தூக்கிட்டு வர்றவங்க முதல்ல வலிக்கும், இன்னொருத்த அப்படி மொத்தம் வாங்கிட்டானே எப்படி இருக்கும், எவ்வளவு ரிலீஃபா இருக்கும். அந்த மாதிரி யாரும் வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும், இருக்கிற சமயம் எல்லாம் வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆத்ம திருப்திகள் எல்லாம் கண்டிப்பா இந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கு, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, கடவுள் அல்லாஹ்வை நம்புறதுங்கிறது தேவை. இருக்கிறான், அறிவுக்கு எதிரானது இல்ல, அது நாட்டுக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது, நமக்கே நல்லது, நம்முடைய அறிவை பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிற அளவுக்கு விளங்கி அல்லாஹ்வை நம்பணும், கடவுளை நம்பணும். நம்பின பிறகு அதான் இப்ப கடவுளுக்கு வந்துட்டோம். இப்ப கடவுள் இருக்கிறான் என்பதில் உங்களுக்கு எந்த டவுட் வரக்கூடாது. கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்ங்கிறதுல முனை அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, டவுட்டே வரக்கூடாது. கண்டிப்பா இருக்கிறான், கடவுள் இருக்கான்னு நம்பிட்டோமா? கடவுள் இருக்கிறான் நம்பின பிறகு அடுத்து நம்ம நம்ப வேண்டிய விஷயம் என்ன? கடவுள் எத்தனை பேர் இருக்கிறான், அடுத்து ஒண்ணுல அது முக்கியமான விஷயம். கடவுள் இருக்கிறான். ஒரு 2 இவ்வளவு பெரிய அண்ட சராசரி லேசப்பட்ட விஷயமா? எவ்வளவு பெரிய ஒரு கடையை நிர்வகிக்கிறதுக்கு எத்தனை வேலையாளு, மேனேஜர், அவர் இவருக்குள்ள இருக்கு, எவ்வளவு பேர் தேவைப்படுது. இவ்வளவு பிரம்மாண்டமான கோள்களையும் கோலங்களையும் கோடிக்கணக்கான எவ்வளவு வேலைகள் இருக்குங்க தெரியுமா? எனக்கு தனியா ஒரு செக்ஷன் போடணும், உங்களுக்கு ஒரு செக்ஷன், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம் கடவுள் கண்காணிப்பு தேவைப்படுது. எல்லாருக்கும் கடவுளுடைய கண்காணிப்பு தேவைப்படும் பொழுது அப்ப கடவுள்ங்கிறவர் நிறைய இருக்கிறது நல்லதா, ஒருத்தர் இருக்கு நல்லதா? ஒருத்தர் இருந்தா உலகத்துக்கு இன்னும் நன்மை ஏற்படும், நிறைய இருந்தா எவ்வளவுக்கு கேடுகள் ஏற்படும், அல்ல நிறைய இருந்தா தான் நன்மை ஏற்படுமா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அறிஞ்சுக்கணும். கடவுள்ங்கிறவனுக்கு என்னென்ன தன்மைகள்லாம் இருக்கணும். சும்மா கடவுள் நம்பிட்டா போதுமா? கடவுளுக்கு ஏதாவது இலக்கணங்கள் வேணுமா? இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இன்னையோட இந்த கடவுள் இருக்கிறாங்கிறத முடிச்சுக்கிறோம். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்க டவுட்டே வரக்கூடாது. அல்லாண்டு ஒருத்தர் நம்ம அல்லாங்க தமிழ்ல கடவுள் அவ்வளவுதான். அப்ப ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கிட்ட பிறகு கடவுள் எவ்வளவு பேர் இருக்கலாம், இதுலதான் மற்ற மதங்களோட நம்ம வித்தியாசப்படுறோம்.
இது நான் நாத்திகரோட மட்டும்தான் வித்தியாசப்பட்டோம். இப்ப நம்ம வித்தியாசப்பட்டது யாரோட? கடவுள் இருக்கிறானா இல்லையாங்கிற சர்ச்சைக்குள்ள போனோம்னு சொன்னா நாத்திகர்களுக்கு நமக்கு மத்தியில் உள்ள விவகாரம் அதை முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன வரும்னு கேட்டா 3 கடவுள்னு ஒரு கூட்டம் சொல்லுவான், அவனுக்கு நமக்குள்ள விவகாரம். 360 கடவுள்னு சொல்லுவான், அவனுக்கு நமக்கு உள்ள விவகாரம். மக்கள் தொகை எண்ணிக்கையை விட கடவுள் எண்ணிக்கை அதிகமா, அவனுக்கு நமக்கு உள்ள விவகாரம். அந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பார்க்க வேண்டி இருக்குது. இலாக்காக்கள் வழியாக கடவுள், நாடு வழியாக கடவுள், நாட்டுக்கு தகுந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப கடவுள், மாநிலத்துக்கு ஏற்ப கடவுள், மொழிக்கு ஏற்ப கடவுள், இப்படி எல்லாம் பிரித்துக் கொள்வதுதான் அறிவுபூர்வமானதா, சரியான ஒரு நம்பிக்கையா, அல்லது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கணுமா? அதுல நம்ம ஒரு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம சமுதாயத்தில் கடவுளை பத்தி உள்ள விஷயத்துக்கு நம்ம வர இருக்கிறோம்.